சற்று முன் திடீரென எடப்பாடியை சந்தித்தார் வைகோ. சற்று முன் திடீர் பரபரப்பு. திமுக கூட்டணியில் என்னாச்சு? தமிழக அரசியலில் எதிர்பாராத பயங்கர திருப்பம். தலைகீழாக மாறுகிறதா கூட்டணி? அதாவது தமிழக அரசியலில் முக்கியமான நபர் என்றால் அப்போது முதல் இப்போது வரை வைகோவை குறிப்பிட்டு சொல்லலாம். தமிழக அரசியலில் பல தசாப்தங்களாக தனித்த அடையாளத்துடன் செயல்பட்டு வரும் முக்கிய அரசியல்வாதிகளில் ஒருவர்தான் வைகோ. இவருடைய முழு பெயர் வை. கோபால்சாமி. தமிழ்நாட்டின் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள காளிங்கப்பட்டி கிராமத்தில் இவர் பிறந்தார். சிறு வயதிலிருந்தே அரசியல், சமூக நீதி, தமிழ்மொழி மற்றும் தமிழர் உரிமைகள் குறித்து அதிக ஆர்வம் கொண்டவர் என்றும் அறியப்பட்டார். மாணவராக இருந்த காலத்திலிருந்தே பேச்சுத்திறன், எழுத்துத்திறன், சமூக பிரச்சனைகள் குறித்து ஆர்வமாக கருத்து தெரிவிக்கும் தன்மை இவரை அரசியல் மேடைக்கு இழுத்துச் சென்றது. இவர் சட்டமும் படித்தவர் என்பதால் சமூக பிரச்சனைகளை சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் அணுகும் திறமை இவரிடம் இருந்தது. இளமை காலத்திலேயே திமுக இயக்கத்தின் சிந்தனைகள் இவரை மிகவும் ஈர்த்தது. திராவிட இயக்கத்தின் கொள்கைகள், சமூக நீதி, சாதி ஒழிப்பு, மொழி பாதுகாப்பு போன்ற கருத்துக்கள் இவருடைய அரசியல் பயணத்திற்கு அடித்தளமாக அமைந்தது. வைகோ தனது அரசியல் வாழ்க்கையை திமுகவில் தொடங்கினார். அந்த காலத்தில் திமுக தலைவர் கருணாநிதியின் உரைகள், அரசியல் நடைமுறை, அமைப்பு செயல்பாடுகள் ஆகியவை இவரை மிகவும் பாதித்தது. இதனால் திமுக கட்சியில் ஒரு தீவிர பேச்சாளராகவும் அமைப்பு செயற்பாட்டாளராகவும் வைகோ விரைவில் முன்னேறினார். இளம் வயதிலேயே திமுகவில் முக்கியமான இளைஞர் தலைவராக அறியப்பட்டார் வைகோ. இவருடைய உரைகள் பொதுக்கூட்டங்களில் பெரும் வரவேற்பை பெற்றன. தமிழ்மொழி, தமிழர் உரிமைகள் மற்றும் அரசியல் சுயமரியாதை பற்றிய கருத்துக்களை தீவிரமாக முன்வைத்ததால் பொதுமக்களிடையே இவருக்கு தனி அடையாளம் உருவானது. திமுகவின் பல போராட்டங்களிலும் அரசியல் நிகழ்வுகளிலும் இவர் முன்னணி பேச்சாளராக செயல்பட்டார். 1970களிலும் 1980களிலும் வைகோ திமுகவில் முக்கியமான அரசியல் முகமாக வளர்ந்தார். அந்த காலத்தில் நாடாளுமன்றத்திலும் இவர் தனது குரலை பதிவு செய்தார். ராஜ்யசபா உறுப்பினராகவும் பின்னர் மக்களவை உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் வைகோ. நாடாளுமன்றத்தில் இவர் பேசும் உரைகள் தமிழர் பிரச்சினைகள் மற்றும் மாநில உரிமைகள் குறித்து அதிக கவனம் பெற்றது. குறிப்பாக தமிழ்நாட்டின் உரிமைகள், மொழி பாதுகாப்பு, மாநிலங்களுக்கு அதிகாரம் போன்ற விஷயங்களில் இவர் வலுவான கருத்துக்களை முன்வைத்தார். இதன் மூலம் தேசிய அரசியல் மேடையிலும் வைகோவின் குரல் கேட்கப்பட்டது. 1990களில் வைகோவின் அரசியல் வாழ்க்கையில் ஒரு முக்கிய திருப்பம் ஏற்பட்டது. திமுக கட்சிக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் மற்றும் அரசியல் சூழ்நிலைகளின் காரணமாக இவர் திமுகவை விட்டு வெளியேறினார். இதன் பின்னர் 1994ஆம் ஆண்டு இவர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற புதிய கட்சியை தொடங்கினார். இந்த கட்சி பொதுவாக மதிமுக என்ற பெயரில் அழைக்கப்பட்டது. புதிய கட்சியை தொடங்கியதும் வைகோ தமிழக அரசியலில் தனித்த பாதையை உருவாக்க முயற்சி செய்தார். திராவிட அரசியல் கொள்கைகள், தமிழர் உரிமைகள், மத்திய அரசின் அதிகார மையப்படுத்தலுக்கு எதிர்ப்பு போன்ற கருத்துக்களை தொடர்ந்து முன்வைத்தார் வைகோ. மதிமுக உருவான பிறகு வைகோ பல தேர்தல்களில் தனது கட்சியை முன்னிலைப்படுத்தினார். தமிழகத்தில் நடைபெறும் தேர்தல்களில் மதிமுக சில சமயங்களில் தனியாகவும் சில சமயங்களில் கூட்டணியுடனும் போட்டியிட்டது. அரசியல் சூழ்நிலைக்கு ஏற்ப திமுக அல்லது அதிமுக போன்ற பெரிய கட்சிகளுடன் கூட்டணி அமைத்த காலங்களும் இருந்தது. இந்த கூட்டணி அரசியல் தமிழக அரசியலில் முக்கியமான ஒன்றாக இருந்ததால் வைகோவின் கட்சியும் அந்த சூழ்நிலைகளில் சிக்கியது. தேர்தல் அரசியலில் மதிமுக பெரிய அளவில் ஆட்சியை பிடிக்கவில்லை என்றாலும் தமிழக அரசியல் விவாதங்களில் வைகோவின் குரல் தொடர்ந்து கேட்கப்பட்டது. வைகோவின் அரசியல் வாழ்க்கையில் மிகவும் பேசப்பட்ட விஷயங்களில் ஒன்று இலங்கை தமிழர் பிரச்சினை. இலங்கையில் நடந்த உள்நாட்டுப் போரின் போது தமிழர்களின் உரிமைகள் குறித்து வைகோ தொடர்ந்து குரல் கொடுத்தார். தமிழர் பாதுகாப்பு, மனித உரிமைகள், அரசியல் தீர்வு ஆகியவற்றை வலியுறுத்தி பல போராட்டங்களையும் கருத்துக்களையும் முன்வைத்தார் வைகோ. இந்த நிலைப்பாடு இவரை தமிழகத்தில் ஒரு தீவிர தமிழர் உரிமை ஆதரவாளராக காட்டியது. இலங்கை தமிழர் பிரச்சினை குறித்து இவர் பல முறை பொதுக்கூட்டங்கள், போராட்டங்கள் மற்றும் அரசியல் நிகழ்வுகளில் பேசியுள்ளார். இவரது அரசியல் வாழ்க்கையில் சிறைவாசமும் ஒரு முக்கிய அத்தியாயமாக இருந்தது. சில அரசியல் வழக்குகள் மற்றும் கருத்து வெளியீடுகள் தொடர்பாக இவர் சட்ட நடவடிக்கைகளையும் எதிர்கொண்டார்.
குறிப்பாக பயங்கரவாத தடுப்புச் சட்டம் போன்ற வழக்குகளில் இவர் கைது செய்யப்பட்ட காலமும் இருக்கிறது. அந்த காலத்தில் இவருடைய ஆதரவாளர்கள் பல போராட்டங்களையும் நடத்தினர். இந்த நிகழ்வுகள் இவரது அரசியல் பயணத்தில் முக்கியமான திருப்பமாக அமைந்தது. 2000வது வருடங்களுக்கு பிறகு தமிழக அரசியல் சூழ்நிலை மாறிய போது வைகோ தனது கட்சியுடன் பல கூட்டணிகளில் செயல்பட்டார். திமுக தலைமையிலான கூட்டணியிலும் சில தேர்தல்களில் இவர் இணைந்தார். தேசிய அரசியல் நிலைகளில் கூட்டணி அரசியல் முக்கியமானதாக மாறியதால் மதிமுகவும் அதன்படி தனது அரசியல் திட்டங்களை அமைத்தது. இதன் மூலம் வைகோ மீண்டும் நாடாளுமன்ற அரசியலில் தனது இடத்தை பெற முயன்றார். 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணியில் போட்டியிட்ட வைகோ ராஜ்யசபா உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதன் மூலம் தேசிய அரசியல் மேடையில் மீண்டும் இவருடைய குரல் பதிவு செய்யப்பட்டது. மாநில உரிமைகள், மொழி பாதுகாப்பு, கூட்டாட்சி அமைப்பு, தமிழர் பிரச்சினைகள் போன்ற விஷயங்களில் இவர் தொடர்ந்து கருத்து தெரிவித்து வந்தார். நாடாளுமன்றத்தில் இவர் பேசும் உரைகள் தமிழக அரசியல் வட்டாரங்களில் கவனம் பெற்றது. அரசியல் வாழ்க்கையின் பல தசாப்தங்களை கடந்த பிறகும் வைகோ தனது அரசியல் செயல்பாடுகளை தொடர்ந்து கொண்டு வருகிறார். வயது அதிகரித்தாலும் கூட இப்போதும் பொதுக்கூட்டங்களில் பேசும் இவரது பேச்சுத்திறன் இன்னும் குறையவில்லை என்றும் பொதுமக்கள் கூறுகின்றனர். தமிழ் மொழி, தமிழர் அடையாளம், மாநில உரிமைகள் போன்ற விஷயங்களில் இவர் தொடர்ந்து கருத்து தெரிவித்து வருகிறார். தமிழக அரசியலில் பல தலைமுறைகளை கடந்து வந்த அரசியல்வாதிகளில் ஒருவர் என்ற நிலையை இவர் பெற்றுள்ளார். மொத்தத்தில் வைகோவின் அரசியல் வாழ்க்கை பல கட்டங்களை கடந்து வந்தது. மேலும் இதனால்தான் இவர் இப்போது திமுக கூட்டணியிலும் தொடர்ச்சியாக இருந்து வருகிறார். இந்த நிலையில்தான் திடீரென இவர் எடப்பாடியை சந்தித்து பேசி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இந்த ஒரு செய்தி என்பது தமிழக அரசியலை தற்போது புரட்டி போடும் விதமாக மாறியிருக்கிறது. ஏனென்றால் நடைபெறப்போகின்ற சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுக கூட்டணிதான் பலம் வாய்ந்த கூட்டணியாக இருந்து வருகிறது. திமுக கூட்டணியில் இருக்கும் கட்சிகள் அனைத்தும் ஒற்றுமையாக இருந்து வருகிறதாக கருதப்பட்டது. ஆனால் திடீரென திமுக கூட்டணியில் இருக்கும் வைகோ அவர்கள் எடப்பாடியை சந்தித்து வருவதாக தகவல்கள் வெளியாகி இருப்பது என்பது மிகப்பெரிய அதிர்ச்சியாக மாறியிருக்கிறது. ஏற்கனவே தமிழக அரசியலில் விஜயின் விவாகரத்து பிரச்சனை, அதுபோக தற்போது பாஜக தரப்பு விஜயை தங்கள் கூட்டணிக்கு இழுக்க பார்க்கும் பிரச்சனை என்று பல பிரச்சனைகள் தமிழக அரசியலில் போய்கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் திடீரென யாருமே எதிர்பாராத விதமாக வைகோ அவர்கள் எடப்பாடியை சந்தித்திருப்பதாக சொல்லப்படும் செய்தி மேலும் தமிழக அரசியலை பரபரப்பாக மாற்றியுள்ளது. ஏற்கனவே வைகோ கட்சியை பொறுத்தவரையில், அதாவது மதிமுகவை பொறுத்தவரையில் வைகோவின் மகன் துரை வைகோ மதிமுக ஆட்சியில் முன்னணி தலைவராக மாறி வருகிறார். இவருடைய வருகைக்கு பிறகு திமுகவுடனான சுமூகமான உறவு என்பது லேசாக விரிசல் ஏற்பட்டது உண்மைதான். ஆனால் அதை திமுகவும் ஓரளவுக்கு சரி செய்திருந்தது. ஆனால் திடீரென இப்போது மீண்டும் அந்த விரிசல் என்பது பூதாகரமாக வெடித்திருக்கிறது என்றும் கூறப்படுகிறது. இது கட்சி நிர்வாகிகளுக்குள்ளேயே இருந்து வந்தது. வெளியில் தெரியாமல் திமுக மதிமுக பிரச்சனை என்பது இதுவரை புகைச்சலாகத்தான் இருந்து வந்ததாக சொல்லப்படுகிறது. ஆகவே இப்போது திடீரென அந்த புகைச்சல் பெரும் தீப்பிழம்பாக வெடித்துள்ளது. அதுவும் சமீப நாட்களாகவே திமுகவுடனான கூட்டணி கட்சிகளுக்கு இடையேயான தொகுதி பங்கீடுகள் என்பது சுமூகமாக இல்லை என்ற செய்திகளும் வெளிவந்தது. ஆகவே தொகுதி பங்கீடுக்கு ஏற்பட்ட பிரச்சனை காரணமாகவே வைகோ அவர்கள் எடப்பாடியை சந்தித்து கூட்டணி மாற இருப்பதாகவும் அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், இப்படியாக மதிமுக கட்சி திமுகவை விட்டு விலகினால் அது திமுகவுக்கு பலவீனமா அல்லது மதிமுகவுக்கு பலவீனமா என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.